மரம் என்பது இயற்கையின் கொடை. பார்த்து பார்த்து நட்டு வளர்த்த மரங்கள் இல்லாதது சென்னை மக்களை துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். விரும்பி தன் வீட்டின் வாசலில் நிழல் தந்த மரத்தின் இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒருவருடைய தவிப்பை இப்போது பார்க்கலாம். பொற்கோவன் சென்னை கே நகர் பகுதியில் வசிக்கிறார் இந்த பொறியியல் பட்டதாரி. 15 ஆண்டுகளாக பார்த்து பார்த்து வளர்த்து வந்த ஃபாரஸ்ட் ஃபயர் மரத்தை அறுத்து அப்புறப்படுத்தி வருகிறார். வர்தா புயலால் வேரோடு சாய்ந்த இந்த மரம் பொற்கோவனின் வீட்டையும் சேதப்படுத்தியுள்ளது. இங்கே 15 வருஷம் ஆகுது. வரும்போதே கொஞ்சம் பெரிய மரமாக தான் இருந்தது. இந்த இது ஒரு ப்ரொடெக்டிவாக இருந்தது. அதாவது வெயில் வராமல் நிழலாகவும் வெளிலேருந்து பார்க்கும்போது தூசிலாம் வராமல் பாதுகாத்துக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இதில் எல்லாம் சம்மர் டைம்லலாம் வெக்க இல்லாமல் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நேற்று வரும்போது காற்று பயங்கரமாக அடிக்கும்போது 2 பக்கம் பில்டிங் இருந்ததுனால இந்த இது மட்டும் தான் பாத்வே. அதனால் பயங்கர ஃபோர்ஸ் ஏதோ பைப்புக்குள்ளே காற்று வச்சு யாரோ ஊதுறது மாதிரியான ஒரு ஃபோர்ஸில் வந்தது. வரும்போது நாங்கள் வெளில அங்கே நின்றுட்டு தான் இப்போ பால்கனியில் நின்றுட்டு இருந்தோம். அப்படியே விழுந்து பில்டிங்கில் சாஞ்சு அப்படியே ஒட்டி அந்த கேட்டை இப்படியே மறைச்சிருச்சு. புயல் வந்த அந்த நிமிடங்களை நினைவு கூறும்போது பொற்கோவனின் குரலில் இன்னமும் நடுக்கம் இருப்பதை பார்க்க முடிகிறது. நிழலும் நிம்மதியும் தந்த மரம் கண்முன் சரிந்து விழுந்ததை இன்னமும் கூட ஏற்க முடியாத நிலையில் இருக்கிறார் பொற்கோவன். ஒரு நிமிஷம் என்னென்ன புரியல எங்களுக்கு. ஏன்னா விழுகும்போது சடன்னு விழுந்தது வீடு டேமேஜ் ஆயிருமோ, மரத்தை யாருக்கும் எப்படி யாரும் கீழே இந்த இடத்துல ஒரு காருக்குள்ளே ஒரு பேர் வந்து உட்காந்தாங்க. உட்காந்து காரை உள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ விழுவுது. ஜஸ்ட் மிராக்கிள். இன்னொன்று ஒரு நிமிஷம் வண்டி எடுத்து இந்த பக்கம் வந்துருந்தாங்கன்னா கார் அவங்க மாட்டியிருப்பாங்க. மரம் கொஞ்சம் காற்றுல கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி விழுந்திருந்தாலும் ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கும். 30 அடி அகலமுடைய இந்த தெருவில் வீடுகள் பெருகிவிட்ட நிலையில் மீண்டும் இப்படி ஒரு மரத்தை வளர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்றனர் இந்த பகுதி மக்கள். பொற்கோவனின் வீட்டு மரம் மட்டுமல்லாது 32வது தெருவில் இருந்த அனைத்து மரங்களும் வேரோடு சாய்ந்துள்ளன. 15 வருடங்களுக்கு மேலாக தங்களோடு வாழ்ந்து வந்த இந்த மரம் ஒரு சில நொடிகளில் தரைமட்டமாகி இருப்பதை குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பாகவே பார்க்கின்றனர் பொற்கோவன் போன்றவர்கள். இந்த பகுதி மரங்கள் அதிகம் இருந்த பகுதி என பெயர் பெற்றிருந்தது. ஒரு சில நொடிகளில் அந்த பெயர் தற்போது மாறியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் தியாகச்சம்மல்.